தெளிவாக பார்க்க போறோம். மேஷ லக்னத்துல ஜனனித்த ஜாதகர். மேஷ லக்னத்துல ஒரு ஜாதகர் ஜனனித்து இருக்கிறாருன்னா அவருக்கு லக்னாதிபதியத்தையே செவ்வாய் தான் பெறுவார். ஒரு ஜாதகருடைய எண்ணம் செயல்திறனும் வாழ்க்கையில அவர் செய்யக்கூடிய செயலை உறுதிப்படுத்தக்கூடியது இந்த லக்னபாவம். அதுபோல் ஜாதகருடைய வலுவை பற்றி இந்த லக்னபாவம் சொல்லுது. அப்ப செவ்வாய் இதை தான் பலனா செய்ய போகிறார். 8ஆம் ஆதிபத்தியத்தையும் ஆதிபத்திய காரகமாக கொண்டுள்ளார். அப்ப செவ்வாய் என்னெல்லாம் மேஷ லக்னத்துக்கு கொடுக்கிறாருன்னா ஜாதகரை பற்றி சொல்றார், இடமாற்றத்தை பற்றி சொல்றார், ஆயுளை பற்றி சொல்கிறார், வம்பு வழக்குகளை பற்றி சொல்றார், சிக்கல்களை பற்றி சொல்கிறார், விபத்துகளை பற்றி சொல்கிறார். கூடுதலாக பூர்வீகத்தை விட்டு ஜாதகர் வெளியிடங்களிலே இருப்பாரா என்பதை சொல்றார். எதிர்பாராத பெரும்பணத்தை பற்றி சொல்கிறார். எதிர்பாராத பெரும்பணம் பிறருடைய சொத்துக்களை பற்றி இந்த செவ்வாய் தான் சொல்றார். இப்ப செவ்வாய் நல்ல பலனை கொடுக்கணும், ஜாதகரை நல்ல மனிதரா வச்சுக்கணும், 8ஆம் இடத்துல அபயோகம் இல்லாம யோககாரகங்கள்லாம் நடக்கணும். அதாவது எதிர்பாராம சொத்துக்கு வரணும், இடமாற்றத்தினால் ஆதாயம் பண்ணணும், பூர்வீகத்தை விட்டு வெளியிடங்கள்ல ஜாதகரே புதுசா சொத்து நிலங்களை வாங்கி சாதகம் பண்ணணும்னா எப்படி இருக்கணும்? சூரியனுடைய தொடர்பை பெறும்பொழுது குருவனுடைய தொடர்பை பெறும்போது, இந்த சூரிய குரு தொடர்பை பெற்று செவ்வாய் ஜாதகத்துல இருக்கிறாருன்னா செவ்வாயுடைய இந்த 2 ஆதிபத்திய காரகங்களும் ஜாதகருக்கு நல்ல முறையில வேலை செய்யும். செவ்வாயினுடைய 2 ஆதிபத்திய காரகங்களும் மேஷ லக்னத்துல ஜனனித்தவருக்கு யோகமா இருக்கும். இதைத்தான் மேஷ லக்னத்திற்கு